எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான ஒரு நான் வெஜிடேரியன் வறுவல் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்களாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. பொதுவாக வளர்கிற பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான வறுவல் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பப்படி கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். சோம்பு மட்டும் தான் தாளிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1/2 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி துருவி எடுத்து சேர்த்தாச்சு. பெரிய சைஸில் இருக்க வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தொக்கு உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறேன்றதுனால வெங்காயத்தோட அளவு குறைச்சிக்கிட்டேன். 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டோட அளவு விலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா தோலெலாம் எடுத்து உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இது போல் உரிச்ச பூண்டு கண்டிப்பாக சேர்த்து வதக்கணும். பூண்டு ஓரளவு வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இருக்க தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி ரொம்பவே குறைவாகவும் இருக்கட்டும். தூளுப்பு 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உப்பு நிறைய சேர்த்துற வேணாம். ஏன்னா இந்த வறுவல் நல்லா சுருங்கின பிறகு கொஞ்சமாகிடும். அதனால் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லாவே கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து சுருங்கி வந்திருக்கு. இது போல் தக்காளி குழைவாக வேகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வறுவல் நல்லா சுவையாகவே இருக்கும். இந்த அளவு வதங்கின பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சது, அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகு இருக்குது அப்படிங்கிறதுனால மிளகாய் தூளோட அளவு குறைச்சி சேர்த்துக்கலாம். வீட்டில் அவசரத்துக்கு மிளகு தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூளோட அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே மாறி இருக்கும். இந்த சமயத்தில் 1/2 கிலோ அளவுள்ள ஆட்டு ஈரல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஈரல் நீங்கள் கடையில் கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். பொதுவாக நான் கடையில் முழுசாகவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணி எடுத்து சேர்த்துப்பேன். தண்ணியில் நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இந்த மசாலாவோடு சேர்த்து சூட்லேயே நல்லா திருப்பி விடுங்க. வதங்கி கலர் மாறி வரும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்யும் பொழுதே இதில் நல்லாவே தண்ணி விடும். அதனால தான் இந்த மசாலா பொருட்களும் உப்பும் கரையிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இல்லைன்னா ஸ்பூன் அளவில் தண்ணி சேர்த்தாலே போதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சுருங்கி வந்திருக்கு, கலரும் மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்படி கலக்கிறதுனால உள்ள வரைக்கும் அந்த உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து ஊறி நம்மளோட வறுவல் நல்லா சூப்பராக சுவையாக இருக்குங்க. கலந்து விட்டாச்சு. சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் தண்ணி உள்ளே விட்டுருக்கும். அதனால தான் சொன்னேன் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்கன்ட்டு. மட்டன் ஈரல் பொறுத்த வரைக்கும் இந்த வறுவல் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷமே போதுமான அளவாக இருக்கும். சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பச்சை காய்கறிகள் வதங்குற டைம் தான். மற்றபடி ஈரல் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே கன்சிஸ்டன்சி போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன்லேயே திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இது நல்லா ட்ரையாக மாறி வந்துடும்.
சூப்பரான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக நம்மளோட வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் தூள் எனக்கு தேவையில்லை, காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டுமே போதும்னு நினச்சிங்கனாலும் இதே ரெசிப்பியை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சுவை நல்லாயிருக்கும். சிலருக்கு ரெண்டுமே சேர்த்து செய்யும் பொழுது அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரான மட்டன் ஈரல் வறுவல் நல்லா கமன்னு ரெடியாகி வந்துருச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் இதுலேயே கூட விட்டு வச்சிடலாம், கலர் மாறாது. ஏன்னா இது ஸ்டீல் பாத்திரம் தான் அப்படிங்கிறதுனால. சூப்பரான இந்த ஈரல் வறுவலில் நீங்கள் காரம் இல்லாத சாதம் வகைகள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.